Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Rolling yes. Indian 2, apart from all the trolls, நிறைய மீம்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து பார்ட் 1ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மீட் பண்ணாது அப்படின்லாம் சொல்லி. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா 2024 ஒரு டாப் கமர்ஷியல் மூவிஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்த படங்களுடைய லிஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளை நிறைய படங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதில் அஸ் அ சங்கர் ஃபேனா, கமலஹாசன் சாருடைய ஃபேனா, அனிருத்துடைய ஃபேனா, இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுன்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் உட்காந்தா இந்த படம் வந்து ஓவராலாக சொல்லணும்னா ஒரு ஒரு ஹியூஜ் டிஸப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். படம் வந்து ஹியூஜ் மிஸ்கால்குலேஷன் தான் சீரியஸாக. அது ஏன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். படம் வந்து ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே வந்து அந்த படத்தினுடைய கதைக்குள்ளே போயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதை பார்க்குறப்போ ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு சங்கர் சாருடைய இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை பார்க்குறப்போ எந்த ஒரு லேக்லாம் இல்லை, ஆரம்பித்தோடனே படத்துக்குள்ளே போயிட்டாங்க, என்ன சொல்ல வராங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. பட் எந்த இடத்துல வந்து நம்மளை கொஞ்சம் சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கமல் சாருடைய என்ட்ரிக்கு அப்புறமா நிறைய இடங்கள்ல வந்திருக்கக்கூடிய அந்த லேக் தான் வந்து நம்மள நிறையா தியேட்டர்ல சோதிக்க வச்சிருச்சு. ஸோ என்னென்னலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். அஃப்கோர்ஸ் இது வந்து சங்கர் சாருடைய படம். அது வந்து டைட்டில்லேருந்து ஒவ்வொரு விஎஃப்எக்ஸ்க்கும் ஒவ்வொரு சீன் பிரேக் பண்ணி அடுத்த சீனுக்கு போகிற டிரான்சிஷனும் அவர் யோசிச்ச அந்த விசுவலைசேஷனை வந்து அழகாக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த டைட்டிலுக்கே பயங்கரமாக மெனக்கெடுவார். லைக் சிவாஜி அதோட டைட்டில்னா அதுக்கு ஒரு மெனக்கெடுவார், நண்பன் அந்த ஃபாண்ட்டுக்கு மெனக்கெடுவார். அந்த மாதிரி இந்தியன் 2 வர டைட்டில் பிளேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே பயங்கரமாக யோசிச்சிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க, யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால பண்ண முடியாத ஒரு விஷயம், அதுக்காக ஒருத்தர் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, இந்தியன் தாத்தா வரான்ற மாதிரியான ஒரு ஒன்லைன் தான். அவர் யோசிச்ச இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேக்காக படம் பயங்கரமாக இருக்கும், நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய கமலஹாசன் சாருடைய கெட்டப்ஸ், அவர் வந்து யூஸ்வலாகவே வந்து இஸ் அ மேன் ஆஃப் கெட்டப்ஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு இந்தியன் தாத்தாவை மட்டும் இல்லாமல் நிறைய கெட்டப்பில் அவர் வராரு. அஃப்கோர்ஸ் அனிருத் அவருடைய மியூசிக் அதில் வந்து ட்ரோலாக இருந்தாலும் படத்துடைய ரிலீஸ் டேட்டுக்கு வரப்போ வந்து கதறல் சாங் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. பாரா சாங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரிலீஸ், ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் நம்ம வந்து கேட்குற ஆரம்பித்த அடுத்த நொடியிலேருந்து அந்த பாட்டுக்கான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் எது பயங்கரமாக நம்மளை வந்து ரசிக்க வச்சிச்சு படத்தில் அப்படின்னா, ரஹ்மான் சாருடைய பிஜிஎம். ஸோ நேற்றுக்கு தான் அந்த போஸ்ட்டை வந்து போட்டிருந்தாங்க, ரஹ்மான் சாருடைய இந்தியன் 1ஓட பிஜிஎம் வந்து அங்கங்கே வரும்னு சொல்லிட்டு. கமல்ஹாசன் சாருடைய இன்ட்ரோ சீனில் வரக்கூடிய பிஜிஎம்மே வந்து இந்தியனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரஹ்மான் சாருடைய பிஜிஎம் தான். ஸோ எங்கெங்கெல்லாம் படத்தில் ரஹ்மான் சாருடைய பிஜிஎம் லைட்டாக அப்படியே எட்டி பார்க்குதோ அங்கெல்லாம் தியேட்டரில் எல்லாருமே பயங்கரமாக லைக் விசில்ஸ்லாம் அடித்து பயங்கர கூஸ்பம்ஸ்லாம் ஆகி பயங்கரமாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதானுங்க நம்ம பார்த்த இந்தியன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் புரியுது. ஸோ இந்தியன் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் நத்திங் வித்தவுட் ரஹ்மான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரஹ்மான் அவ்வளோ தன்னுடைய ஷோல்டரில் இந்தியனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து தூக்கி நிறுத்தியிருக்காரு. அது வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே புரியும். எதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேஜராக வந்து இப்போ நிறைய பேர் மீம்ல பார்த்துருப்பீங்க, இந்தியன் 3 வரப்போது அதுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்து போஸ்ட் கிளைமேக்ஸில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த கிளிம்ஸை வந்து இந்தியன் பார்ட் 3க்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுற மெட்டீரியலாக வைக்காம அதை செகண்ட் ஹாஃபாவோ இல்லை இன்டர்வலோடைய ஒரு ப்ரீ இன்டர்வல்லே ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் முடிச்சிருந்தா இந்த படம் நம்ம எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் அந்த ஒரு சின்ன கிளிம்ஸில் தெரியும். ஏன்னா படம் முடிஞ்சு ஒரு சிலர் வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸில் எந்திரிச்சு போகிறத நம்மளே பார்க்க முடியும் தேட்டரில். ஆனால் அவங்க அந்த போஸ்ட் கிளைமேக்ஸ் கிளிம்ஸ் வரப்போ உட்காந்தாங்க, கை தட்டினாங்க, விசில் அடித்தாங்க. கமல் சாருடைய கெட்டப் பயங்கர ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அனிருத்துடைய பாரா சாங் வந்து அந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கர கூஸ்பம்ஸ் கிரியேட் பண்ணிருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இது இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்டு தான். இன்னொரு பக்கம் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இதில் எடிட்டர் தான் காரணம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் டேரக்டரோட டிசிஷன். பட் ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள் வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு 10-15 சீன் படத்தில் ரொம்ப நல்ல சீன்ஸ், எய்தர் அது எமோஷன் சீனாக இருக்கலாம், காமெடி சீனாக இருக்கலாம், இல்லை வந்து மெசேஜ் சொல்கிற சீனாக இருக்கலாம், ஃபைட் சீன்ஸாக இருக்கலாம், இல்லை கிரிப்பிங்காக போகிற சேஸ் சீக்வன்ஸாக இருந்திருக்கலாம். எல்லாமே வந்து ஆரம்பித்த ஒரு சில நேரத்திலேயே வந்து ஒரு சில நொடிகள்லேயே ரொம்ப கிரிப்பிங்காக முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த 10-15 சீன்ஸுமே வந்து
இவங்க எடுக்க ஆரம்பிச்சு ஒரு சில நேரத்துலேயே சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த கிரிப்பிங்கோட கட்டாக இருந்துச்சுன்னா மேபி இன்னும் பயங்கரமா எங்கேஜிங்கா இருந்திருக்கும். ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இன்டர்வல் அமையல. மேஜரான போர்ஷன்ஸ்ல வந்து அணி அவர்கள் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து 90s கிட், சங்கர், ரஹ்மான் சார், கமல் சாருக்காக இந்த இந்தியன் படத்தினுடைய பயங்கரமான ஃபேவரட்டான ஒரு ஃபேன் பாயா பார்ட் 2க்குள்ள போறேன். அஃப்கோர்ஸ் அனிருத் நம்ம எல்லாருடைய மோஸ்ட் ஃபேவரட். எல்லாமே இருக்கிறப்ப எங்கேயுமே மிஸ் ஆயிடாது. நம்ம பொதுவாக விட்டு கொடுக்க மாட்டோம்ல, நமக்கு பிடிச்சவங்களே விட்டு கொடுக்க மாட்டோம். சினிமாவில் அப்படி கொண்டாடுற ஒரு நபர்களை கண்டிப்பாக விட்டு கொடுக்க மனசு வராது. அங்கே போய் உட்காரணும், சரி அனிருத் இந்த இடத்துல கொஞ்சம் எலிவேட் பண்ணிடுவாருப்பா அப்படின்னு பார்க்குறப்போ அவர் கதை ஓட்டத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பிஜிஎம் போட்டார். மேபி அவருடைய ஜோனில் இன்னும் கொஞ்சம் அவர் இறங்கி அடிச்சிருந்தாருன்னா நிறைய சீன்ஸ் வந்து மிஸ் ஆனதெல்லாம் வந்து மொமெண்ட்ஸ் வந்து தியேட்டர் மொமெண்ட்டாக கிரியேட் ஆகிருந்திருக்கும். ஸோ எனக்கு இதுதான் பட்டுச்சு. லைக் எல்லாருமே சொன்னாங்க சுஜாதா சார் அவர்கள் வந்து இல்லாதது வந்து பயங்கரமாக சங்கர் சாருக்கு வந்து ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா சுஜாதா சார் அவர்கள் இல்லாதது இவருடைய படங்கள் அது ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து ஆஸ் அ சங்கர் ஃபேனா ஓகே எல்லாம் ஓகே, பட் இப்போ என்ன பண்ண முடியும், பண்ணி தான் ஆகணும்ல. பட் சங்கர் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவார்ன்ற ஒரு மென்டாலிட்டியோட தான் போனேன். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இவங்க பார்ட் 3க்காக போட்ட பிளான் பார்ட் 2வை ரொம்ப லேக் ஆக்கிடுச்சு. ஏன்னா ஒரு 3 hour 5 minutes கிட்டத்தட்ட படம், அது பயங்கரமாக சோதிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆன மூமெண்ட்ஸ் என்னன்னா, நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய விவேக் சார், இந்தனுடைய ஃப்ரான்ச்சைஸில் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய வேணு சார், இன்னொரு பக்கம் மனோபாலா சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சில இயர்ஸ் முன்னாடி. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இந்தியனுடைய ஸ்பாட்டில் நடந்து 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இறந்துருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருடைய ஃபோட்டோஸும் டைட்டில் கார்டில் போடுறப்போ கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு படத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ். இந்த நேரத்தில் அந்த படம் இப்போ ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ விவேக் சாராக இருக்கட்டும், வேணு சாராக இருக்கட்டும், மனோபாலா சாராக இருக்கட்டும், இப்போ நம்ம கூட இல்லை, நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்கள தேட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சில சீன்ஸ் வந்து ஏஐயில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. டப்பிங் வந்து வேணு சாருக்கு வந்து நாசர் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம மனசுக்கு ஆறுதலாக சூப்பராக இருந்தது பார்க்க. இன்னொரு பக்கம் சங்கர் சாருடைய அவர் வந்து விஷுவலாக யோசிக்கிற ஒரு சில விஎஃப்எக்ஸ்லாம் அங்கே கொண்டு வருவார். இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ காமன் மேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கார்ட்டூன் அவர் வந்து ப்ரெஸ் மீட்ஸ் நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஒரு சில டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி வந்த கார்ட்டூன். ஸோ அந்த கார்ட்டூனில் இருக்கக்கூடிய இமேஜை யூஸ் பண்ணி நாட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து சர்காஸ்டிக்காக பேரடி பண்ணி கலாய்க்கிற மாதிரி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க சித்தார்த் அண்ட் கேங் எல்லாருமே. அதுக்கு அந்த கார்ட்டூனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்தியன் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், அந்த கார்ட்டூனுக்கு வந்து விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கமல் சாருக்கு இது வரைக்கும் வந்த டைட்டில் கார்டை விட ரொம்ப சூப்பராக பயங்கரமாக அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு அவர் போட்ட ரொம்ப முக்கியமான கெட்டப்ஸோடைய விஷுவல் வருது. அங்கே அவருடைய டைட்டில் கார்டு வரப்போ எல்லா கமல் சாருடைய ஃபேன்ஸுக்கும் தியேட்டரில் ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. எஸ், ஹி டிசர்வ் தட் டைட்டில் கார்டு. ஏன்னா இடையில ஒரு சில டைம்லலாம் வந்து அவர் உலகநாயகனே வேணாம், கமலஹாசன் மட்டும் போட்டுட்டு இருந்தாரு. விக்ரம்க்கு அப்புறம் திரும்ப உலகநாயகன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதில் பார்க்குறப்போ இந்தியன் 2 உலகநாயகன் இந்த டைட்டில் கார்டு வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து சங்கர் சாருடைய படம்னாலே அவர் வந்து இஸ் நோன் ஃபார் இஸ் பிரம்மாண்டமான சாங்ஸ். அதோடைய மேக்கிங் வந்து அவர் பயங்கரமாக பண்ணிடுவான்ற மாதிரி சாங்ஸ் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்தே படத்துக்குள்ளே போயிடுச்சு கதை. அதில் கம்பேக் இந்தியன் பாட்டு வரப்போ வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த பாட்டு பயங்கர ஃபேவரெட்டு. பட் கதையோட ஓட்டத்துக்காக அந்த பாட்டை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அது ஒரு பயங்கரமான ஹை கொடுத்துச்சு தியேட்டர் மூமெண்ட்டாக. இன்னொரு பக்கம் கேலண்டர் சாங் வரப்போ வந்து அதை எங்கேயுமே கட் பண்ணல, முழுசாக வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் தியேட்டரில் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலை ஆக்சுவலி. அதை தாண்டி பாரா சாங் எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி போஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு கிளிம்ஸாக போட்டு முடிச்சிட்டாங்க. மேபி உண்மையாவேங்க கமல் சார் சொன்ன மாதிரி பார்ட் 3க்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு நிஜமா. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த கிளிம்ஸில் வந்து அவ்வளோ ஆர்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், அவங்க போட்டிருக்கிற அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், கமல் சாருடைய கெட்டப்பாக இருக்கட்டும், காஜல் அகர்வால் திடீர்னு ஒரு கத்தியோட வராங்க. ஸோ அதெல்லாம் பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த பாரா சாங்கோட இந்த கிளிம்ஸ் பார்க்குறப்போ பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. தட் இஸ் ஹவ் இட் ஷுட் பி இருந்திருக்க வேண்டிய ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருந்திருக்க வேண்டியது. அதை ஒரு கிளிம்ஸில் தூக்கி போட்டு பார்ட் 3ன்னு போட்டாங்க. பட் ஸ்டில் பார்ட் 3க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக கிரியேட் ஆகிடுச்சு. நான் அதை வந்து ரொம்ப மனசு இல்லாமல் விட்டு கொடுக்க முடியாமல் சங்கர் சாரோட ஃபேன் பாயாக சொல்கிறேன். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆஸ் அ ஹோலாக மிஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அது கஷ்டமாக தான் இருக்குது. லைக் நம்ம இப்போ இன்றைக்கி அது பயங்கரமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் மறந்து
இதை தான் நினச்சிட்டு இருந்திருப்போம். சூப்பருங்க, இந்தியன் 2 செமையாக இருந்துச்சுல, அப்படி இப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்போம். அந்த அளவுக்கு நம்ம சினிமாவோட கனெக்ட் ஆன ஒரு மக்கள். அப்படி இருக்கிறப்போ ஆஸ் அ ஃபேன் பாயாக பார்க்குறப்போ எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. பட் பார்ட் 3 கண்டிப்பாக பந்தயம் அடிக்குங்க. ஸோ இதுதான் நல்லா இருந்த மூமெண்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆன மூமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கீழே என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.